விவசாயி ஒருவர் பாரம்பரிய முறையில் செக்கு அமைத்து எண்ணெய் தயாரித்து நல்ல வருவாய் ஈட்டி வருகிறார். இயற்கை விவசாயத்தின் மீது இவர் கொண்டுள்ள ஆர்வம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே துவரங்குறிச்சி ராசியங்காடு பகுதியை சேர்ந்தவர் சரவணன். விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர் MBA பட்டம் பெற்று தனது சொந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து வருகிறார். உழுதவன் கணக்கு பார்த்தால் உழுக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். உண்மைதான். மழையிலும் வெயிலிலும் பாடுபட்டு பயிர் செய்யும் விவசாயிகளை விட இடைத்தரகர்களே அதிகம் சம்பாதிக்கின்றனர் என்பதே கசப்பான உண்மை. இதனை மாற்றி விவசாயிகளும் நல்ல வருவாய் ஈட்ட வேண்டும், அதே நேரம் பொதுமக்களுக்கு நல்ல தரமான ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்த விவசாயி சரவணன் இதற்காக கையில் எடுத்ததுதான் இயற்கை விவசாயம். தனக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தில் தென்னையும் 10 ஏக்கர் எள் மற்றும் கடலையை இயற்கை முறையில் சாகுபடி செய்தார். இந்த பொருட்களை அப்படியே விற்பனை செய்தால் குறைந்த வருவாய் மட்டுமே ஈட்ட முடியும். இதனை எண்ணெயாக மாற்றி விற்பனை செய்தால் நல்ல வருவாய் ஈட்ட முடியும் என்று எண்ணிய சரவணன் அதனையும் இயற்கை முறையில் பாரம்பரிய முறையில் செய்ய முடிவெடுத்தார். இதற்காக இயந்திரங்களை தவிர்த்து வாகை மரத்தை கொண்டு பாரம்பரிய மாற்றுக்கள் செக் அமைத்து காங்கேயம் காளைகளை கொண்டு செக்கை இயக்கி சுத்தமான எண்ணெய் தயாரிக்கிறார். BBA MBA படிக்கும்போது ஐயா நம்மாழ்வாரோட தொடர்பு கிடைச்சு அவரோட ஒரு 7 வருஷம் பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவரோட போனதுனால இந்த இயற்கை விவசாயம்னா என்ன, இயற்கை விவசாயம் எப்படி இன்னைக்கு அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நிறைய விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி அவரால் ஈர்க்கப்பட்டு வந்த நான் நம்மளால இந்த தமிழ் மக்களுக்கு என்ன நம்ம பண்ண முடியும், நம்மளோட விவசாயத்தை எப்படி நம்ம காவந்து பண்ணணும், அழிஞ்சு போயிட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு தொழிலை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில நான் இந்த செக்கு மாட்டு செக்கு அப்படிங்கறத நான் தேர்ந்தெடுத்தேன். எண்ணெய் சூடாகாமல் உயிர் சத்துக்கள் பாதுகாக்கப்படுவதால் இந்த எண்ணெயில் சமைப்பதன் மூலம் ஆரோக்கியத்துடன் நல்ல ருசியும் கிடைப்பதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். அத்துடன் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மாதம் 5 லட்சம் ரூபாய் வரை வருவாய் ஈட்டி வருகிறார். பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு 25 ஏக்கர் எனக்கு சொந்தமா விவசாய நிலம் இருக்கு. எல்லாமே ஆர்கானிக் லேண்டு. இந்த லேண்ட்ல நாங்க தென்னை சாகுபடி பண்றோம். ஒரு 10 ஏக்கர் மானாவாரி. அதுல கடலை, எள்ளு, உளுந்து இது பண்ணிக்கிறோம். என்னோட தென்னந்தோப்புல வர்ற தேங்காய் சல்பர் மிக்ஸ் பண்ணாம சுத்தமான தேங்காயை எடுத்து அதையே நாங்க எங்களுக்கு எண்ணெய் வித்துக்களை, தேங்காய்க்கு தேவையான எண்ணெய் வித்துக்களை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதன் மூலம் தங்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதற்கு இந்த இயற்கை விவசாயி சரவணனே சிறந்த உதாரணம். மாலை முரசு செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்.